இன்று பலர் தங்களுடைய வீட்டில் என்னதான் உழைத்தாலும் செல்வம் சேரவே மாட்டேன் என்கிறது என்று கூறுவார்கள். ஒருவரது வீட்டில் செல்வம் நிலைக்காமல் இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் விஷயங்கள் உள்ளது என்று வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகின்றது. வாஸ்து சாஸ்திரம் கூறுவதைப் போலவே நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும்படி இருக்கும் அந்த தவறான செயல்பாடுகள் என்ன தெரியுமா? நமது வீட்டு பூஜை அறையில் 2 கடவுள் சிலைகளை எதிரெதிரே வைக்கக்கூடாது. ஏனெனில் அதனால் நமது வீட்டு செலவுகள் அதிகரித்து வருமானம் குறைந்துவிடும். வீட்டில் உடைந்த கண்ணாடியோ அல்லது வேறு எதுவும் கண்ணாடி பொருட்களோ அல்லது விரிசலடைந்த கண்ணாடிகளோ ஆகியவற்றை வைத்திருக்கக்கூடாது. ஏனெனில் இவைகளை நமது வீட்டில் நிதி சிக்கலை ஏற்படுத்திவிடும். உடைந்த சாமி சிலைகள் அல்லது கடவுளின் கிழிந்த போட்டோக்கள் போன்றவற்றையும் வைத்திருக்கக்கூடாது. இவை பொருளாதார பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். முள்ளிருக்கும் செடி போன்றவற்றை எதையும் வீட்டினுள் வளர்க்கக்கூடாது. இது நமது வீட்டில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும். நம் வீட்டில் ஏதேனும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதடைந்த நிலையில் இருந்தால் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஏனெனில் பழுதடைந்த பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை உண்டாக்குகிறது. நமது வீட்டில் பயன்படாத கடிகாரத்தை சுவற்றில் தொங்கவிடாமல் அதை வெளியில் போட்டுவிட வேண்டும். அந்த கடிகாரமானது நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கக்கூடும். இதனால்